ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மேசராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. மேசராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். ஏன்னா 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய 8ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. தொழிலில் முன்னேற்றங்கள். அதே தொழில் ஸ்தானத்தை தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான், யாரு ராசிக்கு பாக்யாதிபதி வரக்கூடிய குரு பகவான், அவருமே 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காருங்க. இது மிக மிக சிறப்பு. அப்போ தொழில முன்னேற்றங்கள், தொழில லாபங்கள், புதிய தொழில் ஏற்பாடுகள், இது எல்லாமே வந்து மேசராசிக்காரங்க இந்த டயத்துல பண்ணலாம். புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த டைம் பார்க்கலாம்? இந்த டைம் வந்து மிக சிறப்பான டைம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, சுகஸ்தானம். அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது மேசராசிக்கு. இந்த வாரத்துல மிக சிறப்பான வாரங்க இது. இந்த வாரத்துல புதுசா ஒரு வேலைக்கு, புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அதற்கான முயற்சிகளை சீக்கிரமா எடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கான ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ குழந்தைங்களுடைய உடல்நிலையே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அப்புறம் குலதெய்வ வழிபாடு, அந்த குலதெய்வ வழிபாடுல சின்ன சின்ன தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. 6ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதி அவர் தான் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கடன் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால செலவுகள் செய்யறதுல ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருந்ததுங்க. குழந்தைகளுடைய உடல்நிலையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இந்த வாரத்துல வந்து 23ஆம் தேதி, இது மிக மிக சிறப்பான நாள். இந்த நாள்ல வந்து வருமானம் உங்களை தேடி வரும். தொழில் பண்றவங்க, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரிங்க, இந்த நாட்கள் வந்து வருமானம் வரும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு, தொழில் வாய்ப்புகளுக்கு இந்த டயத்துல முயற்சி பண்ணுங்க. ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ போறீங்களா, இந்த நாள்ல போங்க, மிக சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 24, 25, 26 இந்த நாள் வந்து உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு மிக சிறப்பான நாள். அதாவது தொழில் தொடங்குறதுக்கு வந்து ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்க, இந்த தொழில் சம்பந்தமா ஒரு இடத்துல போய் பேசலாம்னு நினைக்கிறேன், புதுசா ஏதாவது ஒரு ஆர்டர் வாங்கலாம்னு நினைக்கிறேன், புதுசா ஒரு கம்பெனிக்கு போகலாம்னு நினைக்கிறேன், இந்த நாட்களை நீங்க யூஸ் பண்ணுங்க. 24, 25, 26 இது மிக மிக சிறப்பான நாட்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 27, 28, 29 இந்த நாட்களுமே வந்து மிக அற்புதமான நாள். இந்த நாள் வந்து உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், புதிய முயற்சிகளில் வெற்றிகள், இது எல்லாத்தையுமே வந்து தேடி கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கக்கூடிய நாள் வந்து இதுதான். எப்போ 26, 27, 28, 29 இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் வந்து தெளிவா யூஸ் பண்ணியாங்க. இப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், வாழ்க்கையில வந்து முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள். இதுவரைக்கும் மேசராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.